சொல்ல போனா யாருக்கு அதிகமா முட்டி தெரிஞ்சிருக்கும்னா, யாரு ஈடு வந்த போதெல்லாம் டெல்லிக்கு போய் நின்னாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமா முட்டி தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் யாருக்கும் முட்டி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அந்த முட்டி தேஞ்சவனுக்கே தெரியும் சொல்லி மானமுள்ள அதிமுக எவ்வளவு கேட்ட போறா மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. அப்புறம் என்ன சொன்னீங்க, அதிமுக காரங்க 2 பேர் சந்திச்சுக்கிட்டா கால வாரி விடுதலே குறியா இருப்பாங்க, அதை துரோகம் பண்ணுவாங்கன்றீங்க. அதிமுக தொண்டர்கள் சந்திச்சுக்கிட்டா என்ன பேசிக்குவாங்க, காலை வாரி விடுவாங்கன்னு தெரியல. ஆனா திமுக தொண்டர்கள் 2 பேர் சந்திச்சுக்கிட்டா என்ன பேசிக்குவாங்கன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்த மலையை வெட்டலாமா, இந்த மண்ணெல்லி விற்கலாமா, இங்க கமிஷனை போடலாமா, இந்த ரேஷன் கடையில் ஏதாவது காசு ஆட்டையை போடலாமா அப்படின்னு திட்டமிடுவாங்க. திமுகவில் இருந்துகிட்டு திமுகவுக்காரங்க என்ன பண்ணுவாங்கிறது ஒட்டுமொத்தமான உலகத்துக்கு தெரியும். பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங்க போடுவான் திமுக காரன், பியூட்டி பார்லர் போய் பொம்பளையை கையை பிடிச்சி இழுப்பான் திமுக காரன். திமுக காரனா சும்மா இல்லடா, திமுக காரனா மகளிர் நீதி தலைவியுடைய இடுப்பை பிடிச்சு கிள்ளுவான். திமுக காரனா இருந்தா அன்பழகன் கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் காவலர்ல பாலியல் இச்சை இல்லை ஈடுபடுத்துவான், பாலியல் சேட்டை செய்வான். திமுக காரனா இருந்துட்டு திமுக காரியா இருந்தா ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தாலும் ஓடும் பஸ்ல 5 போலி செயினை ஆட்டையை போட்டுட்டு திருடுவது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ப்ரௌடா இருக்கு, அது எனக்கு நல்லா கைவந்த கலை. ஆமா, திமுக இருந்தாலே திருடுவது கைவந்த கலை தானே அப்படின்னு நெற்குன்றத்தை சேர்ந்த திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவி பாரதி, பேர பாருங்க பாரதி, அந்த பாரதியை ஒப்புதல் வாக்குமூலம்